கமினி, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்களா? ஏன் காமினி இப்படிலாம் பேசுற? ஆமா, நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கோவமே வராதா? என்ன அடிக்கணும்னு தோணல? எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட நான் கோவப்படுறதே இல்லை காமினி. காமினி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்க மாட்டியா? சரி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? புரியல. என்ன நாள்? பௌர்ணமி. என் வாழ்க்கையில தான் அப்படி ஒண்ணு இல்லையே. எப்ப இங்க வந்தேனோ அம்மாவாசை மாதிரி ஒரே இருட்டாதான் இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு சின்னவருக்கு கோபமும் வெறியும் அதிகமா வரும். பங்களால இருக்கவங்களாம் பயப்படுவாங்க. இன்னைக்கு என்னாச்சு? அதிசயம் நடந்துருச்சு காமினி. சின்னையாவை பாத்துக்கிறதுக்காக சந்தியா வந்தா. ஆமா, கார்த்திக் சந்தியா கிட்ட முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரா? அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா நடந்தது வேற. என்ன நடந்துச்சு? சின்னையா பயங்கர டென்ஷனா வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. எல்லாம் பயந்து போய் பார்த்தப்ப சந்தியா திடீர்னு ஒரு மியூசிக் போட்டு விட்டாங்க. அந்த மியூசிக் கேட்ட உடனே அவர் அப்படியே மெல்ட் ஆகி உட்காந்துட்டாரு. சின்னவர் இவ்வளவு அமைதியா மாறுவார்னு யாருமே நினைக்கவே இல்லை. ஐயா நினைச்ச மாதிரி சின்னவருக்கு மட்டும் குணமாயிட்டா சந்தியாவுக்கு கோயில் கட்டியே கும்பிடுவாரு. அப்புறம் என்ன, சந்தியா வச்சதுதான் சட்டம். சந்தியாவோட இமேஜ் எங்கேயோ போயிடும். சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீ டிஃபன் எடுத்து வை. சந்தியா கை மட்டும் ஓங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த சொத்தை அடிக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா நான் அவளுக்கு எப்பவுமே அடிமையா இருக்கக்கூடாது. காமினி யாருக்குமே அடிமையா இருக்க மாட்டான். நந்தினி, மேக்கப் எல்லாம் முடிஞ்சதா? என்னம்மா நீ? நான் அழகா இருக்கேன், அதை இன்னும் அழகு பண்ணிக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ஓகே, நான் வெளியே கிளம்புறேன். எனக்கு ஒரு 300 rupees தான். 300? எதுக்கு? அதுக்கு எதுக்கு அவ்வளோ ஆச்சரியமா கேட்குற? ஜஸ்ட் 300 rupees. உனக்கு வேணா அந்த பணம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது பெருசு. அம்மா, நான் கோடி கோடியா சம்பாதிக்க போறேன். அது எல்லாம் உனக்கு தானே. இந்த 300 ரூபாய் எதுக்கு இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்க? நியாயமா சம்பாதி, அது போதும். ஏன் எப்ப பாரு சலிச்சுக்கிற? லைஃப்ல காசு இருக்கோ இல்லையோ, ஆனா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். ஆம்பளை இல்லாத வீடு இது. நம்ம வீட்டுல அடுப்பறியணும்னா 4 வீட்டுல நான் 10 பாத்திரம் தேய்ச்சி சமையல் பண்ணி மீதி நேரத்துல அப்பளம் ஊறுகான்னு போட்டு தான் நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் செலவு பண்ணு. அச்சோ,
எப்ப பாரு பஞ்ச பாட்டை பாடிட்டு இருக்காத. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் பாரு உனக்கு ஒரு ராஜ வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இனிமே என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சா போதும். எவனாவது ஒரு நல்லவனா பார்த்து உன்னை அவன் கையில ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியா இருப்பேன். என்னம்மா நீ? நான் பில்கேட்ஸ் ரேஞ்சில் யோசிச்சுட்டு இருக்கேன், நீ என்னடானா ஒரு பில் கலெக்டர் மாதிரி யோசிக்கிற. இதுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம். யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு, அதை தாண்டி யாரும் போக முடியாது. ஆஹா, பிரின்சஸ் டயனா ஒன்னும் பிறக்கும் போதே ராஜ குடும்பத்துல பிறந்துடல. நம்ம மனசு வச்சா எதையும் சாதிக்கலாமா? சரி, ஓகே, எனக்கு ஒரு 300 கொடு. ஏண்டி, ட்ரெஸ்ஸுக்கும் மேக்கப்புக்கும் எவ்வளவுதான் செலவு பண்ணுவ? நீ ஏன் இதை செலவா நினைச்சுக்கிற? ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வச்சுக்கோயே. போ. தேதி 1. சந்தியா, வாமா, உள்ள வா. நந்தினி எங்க? இங்கதான் இருக்கியா? எப்படி இருக்க நந்தினி? காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அவ காலையில இருந்தே கோவமா இருக்காமா. என்ன, காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிரச்சனை அவ மனசுக்குள்ள இருக்கு. பெரிய பெரிய ஆசையெல்லாம் வளர்த்துட்டு இருக்கா. ஆகாயத்தை கண்ணால பாக்கலாம், கையால தொடணும்னு நினைச்சா முடியுமாமா? அவ ஆசைப்படுறதுல ஒண்ணும் தப்பில்லையேம்மா. இந்த வருஷத்தோட நந்தினியோட டிகிரி முடிஞ்சிடும். அப்புறம் அவ ஆசைப்பட்ட மாதிரி நல்ல ஜாப் கிடைச்சிடும். இப்ப எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கட்டும். இந்தாங்கம்மா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. என்னம்மா இது, வழக்கத்தை விட அதிகமா கொடுக்குற? வழக்கத்தை விட எனக்கு அதிகமா கிடைச்சது, அதான் அதிகமா கொடுக்கறேன். வாங்கிக்கங்கம்மா. இப்ப நான் புதுசா ஒரு வேலைக்கு போறேன். கை நிறைய சம்பளம், நல்ல மரியாதை, எல்லாமே இருக்கு. ஓ மனசுக்கு எப்பவும் நீ நல்லா இருப்பேம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த பணம் பத்தாம இருந்திருக்கோம், அதனால வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போக கூடாது. நந்தினியை பத்திரமா பாத்துக்கோங்க, அது போதும், சரியா? சந்தியா, இந்த குடும்பத்தையும் எங்களையும் காப்பாத்தணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த சின்ன வயசுல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. அம்மா, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். நந்தினி, அம்மாவை நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். உனக்கு என்ன வேணும்னாலும் இனிமே என்கிட்ட கேளு. அம்மாவை கஷ்டப்படுத்தாத. சம்பளம் ஏறினதும் உன் திமிரும் ஏறின மாதிரி இருக்கு. என்னையே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதெல்லாம் எங்க அம்மா கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். நீ கிச்சனை சுத்தமா வச்சுக்கணும். நீ வந்து கார்டனிங் வேலையை பாத்துக்கோ. என்ன, நீ அவங்களுக்கு கார்டனிங் வேலையில உதவியா இரு, அது போதும். அப்புறம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஆபீஸ் ரூம்ல பத்திரமா வைக்கணும். கதிர்வேலு, நான் சொன்னதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? நீங்க செய்யற வேலையை மத்தவங்க செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க வேலையை அவங்க செஞ்சா போதும், சரியா? சரி. அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் என்ன சமையல்? சந்தியா வந்ததும் இந்த வீட்டுல பல நல்ல மாற்றங்கள் இருக்கு.
கார்த்திக் சீக்கிரம் குணமாயிடுவான். இந்த வீட்டில் பல நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நம்புறேங்க. சந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் நல்ல பேர் கிடைக்கவே விடக்கூடாது. முதல்ல நல்ல பேர் வாங்குவா, அப்புறம் இந்த வீட்டையே வாங்குற அளவுக்கு போயிடுவா. அப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறம் அங்க பாத்தீங்களா அந்த சோஃபா, டீபாய், அது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்டா செட் பண்ணுங்க. நீங்க போலாம். சந்தியா, என்னம்மா? கொஞ்சம் திரும்பு. எதுக்குமா? திரும்ப சொல்றேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா. என் பிள்ளைக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்திருக்கேன். நீயும் இந்த வீட்டுல ஒருத்திதாம்மா. நீ நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருப்பேம்மா. உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணுமா? கண்டிப்பா இருக்குமா. இந்தப்பா, இங்க வா. அம்மா, அதை யாருக்கு கொண்டு போற? சின்னவருக்குமா. சந்தியா, அதை வாங்கிக்கம்மா, கொடு. இனிமே சின்னவருக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் சந்தியா தான் கொடுக்கணும். என்னப்பா, புரியுதா? சரிங்கம்மா. சந்தியா, நீ போய் குடுமா. பௌர்ணமி அன்னைக்கு அவன் உன்னை பார்த்து அமைதியாயிட்டான். நீ அவன் பக்கத்துல போய் பழக பழகதான் அவனுக்கு குணமாகும். உன் ராசி அப்படி. போம்மா. சரிம்மா. சிகப்பு புடவைய கட்டிக்கிட்டு போனா மாட்டுக்காகாது. தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு போனா என் பையனுக்காகாது. போ.
நீ ராணிதா. இல்ல என் பக்கத்துல வராத. கார்த்திக், வராத. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட வராத. ஏய், என் பக்கத்துல வராத. என் பக்கத்துல வராத. நான் ராணி இல்ல, நான் சந்தியா. ஜூஸ் என்கிட்ட ஜூஸ் வராத. சாப்பிடுங்க. நீ ராணிதா. இல்ல, இல்ல. என்கிட்ட வராத. என்னாச்சு? நீ ராணிதா. நீ ராணிதா. நீ ராணிதா. நீ ராணிதா. வா. என்னம்மா என்னாச்சு? கார்த்திக், என்ன கார்த்திக் இது? கார்த்திக், ஏன்டா இப்படிலாம் பண்ற? அவளுக்கு குசு போயிருந்தா என்னங்க, நீங்க சந்தியா கூட்டிட்டு போங்க, நான் கார்த்திகை பாத்துக்கிறேன். அமைதியா இருக்கா? போம்மா, போ. இதுக்குதான் நான் சந்தியாவை அப்பவே இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னேன். அவதான் கேட்காம இந்த வீட்டுக்கு வந்தா. இன்னைக்கு என்னாச்சு நீங்களே பாத்தீங்கல்ல. சந்தியாவை அவன் கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். காமினி ப்ளீஸ், சின்னவர் அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசாத. என் தங்கச்சியை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டான். அவனுக்கு எனக்கு மரியாதை வேண்டி இருக்கு. நான் இதை விட போறதில்ல. நானே போய் கேக்குறேன். வேணாம் காமினி, நீ இவ்வளவு கோவப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன். நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு தெரியாமலையா போயிடும். நீங்க சொன்னதுல தப்பே இல்லைங்க. உங்க முதலாளி பையன் சந்தியாவை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரே, அதான் தப்பு. இந்த மாதிரி கொலைவெறி பிடிச்ச ஆள வீட்ல ஏன் வச்சிருக்கீங்க? எங்கேயாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதானே? அது மட்டும் இல்லைங்க, இப்படி ஒரு பைத்தியம் இந்த வீட்ல இருக்குன்னு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும், அவங்களே வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க. காமினி கொஞ்சம் மெதுவா பேசு. பெரியவர் வீட்டுல யாராவது கேட்டு போறாங்க. கேட்கட்டும், எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என் தங்கச்சி உயிர் போயிருந்தா அவங்களால திருப்பி தர முடியுமா? இது பாருங்க, நான் நாளைக்கே எங்க அம்மா வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். சந்தியா நாளையில இருந்து இங்க வரக்கூடாதுன்னு நானே சொல்லிட போறேன். வேணாம் காமினி, இனிமே சந்தியாவே வரமாட்டான். ராஜேஸ்வரி அம்மா சின்ன ஒரு ரூம் பக்கம் போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஐயா சின்னவரை பார்த்துக்கிறதுக்காக தான் சந்தியாவை ஃபிக்ஸ் பண்ணாரு. அந்த வேலையே இல்லைன்னதுக்கப்புறம் அவள் எதுக்காக இந்த வீட்டு பக்கம் வரப்போறா? அது மட்டும் இல்லாமல் நடந்த சம்பவத்தால் சந்தியாவே ரொம்ப பயந்துட்டான். அதனால நாளையிலிருந்து அவளே வரமாட்டான்னு நினைக்கிறேன். அவளே இங்க வரேன்னு சொன்னாலும் நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்.
பாவம் சந்தியா இந்த வேலையை நம்பி இருந்த வேலையும் விட்டுட்டா. அது பரவாயில்லைங்க, அவ படிச்சிருக்கா. எங்க போனாலும் அவளுக்கு உடனே வேலை கிடைக்கும். இது பாருங்க, முடிஞ்சா நீங்க கூட வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லனா அந்த பைத்தியத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கும் ஏதாவது ஆயிட போகுது. ஏங்க நல்லா யோசிங்க.